வாங்க தம்பி, வாங்க 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 தம்பி, வாங்க. வணக்கம் வணக்கம். முதலாளி 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 முதலாளி. போட்டா 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 எடுங்க. எல்லாரும் வந்து நில்லுங்க. இருங்க இருங்க இருங்க, நாடு வந்துட்டேன். வணக்கம் தம்பி, வணக்கம். இப்ப எடுங்க, போட்டா போட்டா எடுங்க. ஐயா யாரு? ஐயா பேரு முருகையன். பக்கத்து 10 கிராமத்துக்கு நாட்டாமே, கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தி, அவ்வளவுதான். டேய், சின்னையா எஸ்டேட்டுக்கு வருவாருன்னு சொன்னேன், நம்ப மாட்டேன்னு சொன்னீங்களே, வந்துட்டாரு பாத்தீங்களா? பாக்கணும் துடியா துடிச்சிங்களே, நல்லா பாத்துங்க. ஆமா தம்பி, நீங்க எஸ்டேட்டுக்கு வர்றதாக கந்தசாமி சொல்லிச்சு. எனக்கு ரொம்ப நாளா உங்களை பாக்கணும்னு ஒரு ஆசை. நினைச்ச வந்த பாத்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எல்லாம் ஏதாவது குறை இருந்தா என்கிட்ட சொல்லலாம். எங்க முதலாளி இங்க வரலையேங்கிற ஒரே ஒரு குறைதாங்க இருந்தது. அந்த குறையை இன்னையில இருந்து நீங்கி போச்சுங்க. ஆமாங்க. ரொம்ப சந்தோஷம். ஜெயா, ஏன் அங்கே நிக்கிறேன்? வா. கந்தசாமி, உங்க முதலாளி பத்தி என்னென்னமோ சொன்னேன். ஆனா நமக்கெல்லாம் தெரியாம இப்படி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிப்பாரு நானே எதிர்பார்க்கலையே. அதானே நீங்க நினைக்கிறது ரொம்ப தப்பு. இந்த உழைப்பாளர் கூட்டம் தான் என்னுடைய உறவினர்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியாம உங்க எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்காம நான் ஒரு நாள் கல்யாணம் செய்திருக்க மாட்டேன். தம்பி, இந்த ஒரு வார்த்தை போதும். நாட்டாம பேச்ச கேட்டு நான் கூட தப்பா நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருக்கேன். ஆனா இந்த பொண்ணு யாரும் தெரியலீங்களே. ஜெயா என்னுடைய செக்ரட்டரி, மேனேஜர் அசோக்கோட தங்கச்சி. அப்படிங்களா தம்பி? என்னையும் மன்னிச்சிருங்க. பரவாயில்ல பரவாயில்ல. முதலாளி போய் ஓய்வு எடுத்துக்கிட்டு நீங்களும் ஓய்வு எடுத்துக்கோ. இத பாருங்கப்பா, உங்களுக்கு கிடைச்ச மாதிரி முதலாளி உலகத்துல யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. கந்தசாமி பாத்துக்கோ, நாங்க வரட்டுமா? போயிட்டு வர்றோம். வாங்கப்பா வாங்க. அடாடா, என்ன முதலாளியப்பா, இது மாதிரி முதலாளியை நான் யாரையுமே பார்க்கவே இல்லைங்க. தம்பி, 2 பொட்டியுமே மாடியில வைக்கிட்டுங்களா? இல்ல, என் பெட்டியை மாடியில வச்சுட்டு அவங்க பெட்டியை கொண்டு போய் அவுட் ஹவுஸ்ல வைங்க. அப்ப இந்த பொண்ணு அவுட் ஹவுஸ்ல தான் தங்குது. ஆமா. நான் உங்களை விட்டு பிரிஞ்சுதான் இருக்கணுமா? சில சந்தர்ப்பங்கள்ல, அதுவும் ராத்திரி நேரத்துல கண்டிப்பா நீ பிரிஞ்சுதான் இருக்கணும். நான் உங்க செக்ரட்டரி. நீ ஒரு பெண். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை வேற, பண்பு வேற. ஒரு ஆண் கிட்ட ஒரு பெண் செக்ரட்டரி வேலை பார்க்கறது நம்பிக்கை. வேண்டாத நேரத்துல விலகி இருக்கிறது பண்பு. வெளியில என்ன பேசிக்கிட்டாங்க கேட்டில்ல? பல பேர் பல விதமா பேசுவாங்க. சில பேர் சில வகையில சந்தேகப்படுவாங்க. மனசாட்சி இருக்கும் போது மன்னிக்கணும், வதந்திகள் வாயில இருந்துதான் பிறக்குது, மனசாட்சியில இருந்து இல்ல. நான் உன்னை கலங்கப்படுத்துறேன்ல, கௌரவப்படுத்துறேன். குட் நைட். ஹலோ, யார்? ஜெயாவா? ஆள் விழுந்துட்டானா? இல்லண்ணா, நான் தான் அவுட் ஹவுஸ்ல விழுந்துட்டேன். ஜெயா, கை வலையை வீசினா மீன் கிடைக்கும், கண் வலையை வீசினா புரிஞ்சுக்க. நீ மேனேஜர் ஆகலைன்னா நான் மேனேஜராவே நீ நாளைக்கு சாயந்தரம் அவனை கார்ல கூட்டிக்கிட்டு நம்ம எஸ்டேட் எல்லையை தாண்டி 7வது வளைவுக்கு வந்துட்டு மத்தத நான் பாத்துக்கிறேன். ஓகே. நம்ம எஸ்டேட் எல்லையை தாண்டி 7வது வளைவுக்கு கிழக்கு பக்கத்துல ஒரு பங்களா இருக்கே, தெரியுமா? நல்லா தெரியுமே, ஆனந்தகிரி பங்களா தானுங்களே? ஆமா. இப்போ அது காலியாத்தான் இருக்கு. அதோட சொந்தக்காரர் மெட்ராஸ்ல இருக்கார். தற்சமே அந்த பங்களா எம் பார்வையில தான் இருக்கு. இந்த அந்த பங்களாவோட சாவி, செலவுக்கு வேண்டிய பணம், அந்த பங்களாவுக்குள்ள இருந்தபடியே குடும்பம் நடத்துறதுக்கு வேண்டிய எல்லா சாமான்களையும் வாங்கி வச்சுட்டு நாளைக்கு சாயந்தரம் 7வது வளைவுக்கு பக்கத்துல நீங்க மறைஞ்சிருக்கணும். எங்க முதலாளி MSW 8222 கார்ல ஒரு பொண்ணோட வருவாரு. அங்க அப்படியே மடக்கி அந்த பங்களாவுக்குள்ள தள்ளி பூட்டிட்டு நீங்க ஓடிடுங்க. மத்ததா நான் போய் நேர்ல கவனிச்சுக்கிறேன். ஓகே? ஓகே பாஸ். கார் நம்பரை மறந்துடாதீங்க. MSW 8222. ஆல்ரைட். வந்துட்டேன் சார். இன்னும் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? கொஞ்சம் வெயிட் பண்ண கூடாது, அதுக்குள்ளேயே போயிட்டாரு. இப்ப வருத்தப்பட்டு என்னமா செய்யறது? தம்பி இவ்வளவு நேரம் உங்களுக்கு அதான் காத்துட்டு இருந்தாரு, நீங்க வரல, அவர் போயிட்டாரு. சரி சரி, எங்க போறதா சொன்னாரு? என்கிட்ட ஒண்ணு சொல்லல. கேட்டு வைக்க கூடாது. ஐயா, இப்படி நீங்க கேட்க போறீங்க. எனக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா அவர் எங்க போனாரு, என்ன செய்ய போறாரு, எப்ப திரும்பி வருவாருன்னு எல்லாத்தையும் புள்ளி ஓரமா கேட்டு வச்சிருப்பேன். தெய்வமே, இன்னைக்கு தை அமாவாசை. தாத்தா சொன்ன மாதிரி நீ பாலை குடிச்சிட்டதுனால இன்னையோட என் தோஷம் நீங்கிருச்சு. இதே மாதிரி எனக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை கொடுக்கணும்னு உன்னை வேண்டிக்கிறேன்.
எப்படியோ தப்பிச்சிடுச்சு. சகப்பாயிடுச்சு. எல்லாம் சரியா தானே இருக்கு. என்னது பொண்ணு? பொண்ணா? நான் என்ன உங்க வீட்டு வேலைக்காரியா? என் பேரு பார்வதி. அப்படியா? எம்மா பார்வதிமா, கொஞ்சம் வண்டி தள்ளி விடுங்களா? தள்ளி விட்டாலா ஓடுங்களா? தற்போதைக்கு நிலைமை அப்படித்தான். கப்பல் மாதிரி காரை வச்சுக்கிட்டு தள்ளி விட்டாலா ஓடுங்கறியே, வெக்கமா இல்ல? ஏய். இதுக்கு பதில் ஒரு கழுதையை வாங்கி வச்சிருக்கலாம். ஏய். ஏய்யா, இந்த வண்டி என்ன விலை? 50,000 ரூபாய். 50,000க்கு காரை வாங்கிட்டு 50 ரூபாய் சம்பளத்துக்கு பக்கத்துல ஒரு ஆளை வச்சுக்கிட்டா குறைஞ்சா போயிடும். சுத்த கஞ்சலா இருப்ப போட்டிருக்க. உனக்கு உதவி செய்யணுமா? முடியாது போ. ஏமா என்ன எஸ்டேட் பங்களா பக்கம் போவீங்களா? அந்த பக்கம் தான் போயிட்டு இருக்கேன். ஏன்? அந்த பங்களாவில கந்தசாமின்னு ஒரு பெரியவர் இருக்காரு. அவர்கிட்ட போய் உங்க முதலாளி கார் மணி நின்று போச்சுன்னு சொன்னீங்கன்னா. என்னது? முதலாளியா நீங்க? ஆமா. என்ன மன்னிச்சிருங்க முதலாளி. என்னம்மா அது? நான் கந்தசாமியோட பேசுங்க. விலாசம் தெரியாம வெடுக்குன்னு பேசிட்டானுங்க. தயவு பண்ணி தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்க தாத்தா கிட்டயும் சொல்லிவிடாதீங்க. நீங்க உட்காருங்க முதலாளி. ஒரு மைல் வேணாலும் தள்ளிட்டு போறேன். ஒண்ணும் பேசக்கூடாது. கோடீஸ்வர குடும்பத்துக்குள்ள குளிர்ல நின்னா உடம்பு என்னத்துக்காருது? வாங்க வாங்க வாங்க. நீங்க உட்காருங்க. சொல்லுங்க. தள்ளுங்க. நகர்லையா? பார்வதி, 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 எங்க மாயமா மறைஞ்சிட்டியா? எங்க இருக்க? இதோ இங்க இருக்கேன். அங்க இருக்கியா? இதோ வந்துட்டேன். ஐயோ, வராதீங்க வராதீங்க. ஏன்? ஓ, ஐ எம் சாரி. இந்தா இத போட்டுக்க. கோட்டை கழட்டி கொடுத்துட்டீங்களே, உங்களுக்கு குளிர்ல? உன் மானத்தை விட குளிரா பெருசு. மன்னிச்சுக்க பார்வதி, கவனிக்காம வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பரவாயில்லைங்க. சரி வா, உன்னை வீட்டுல இறக்கி விட்டு போறேன். வண்டியில் உட்கார். ஐயோ சாமி, வேண்டாங்க. யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. அதை விட தப்பா நினைப்பாங்க இப்படி கோட்டை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போனா. அதனால வண்டியில் உட்காரு. நானே கொண்டு போய் உன் தாத்தா கிட்ட சொல்லி வீட்டுல விட்டுட்டு போறேன். சரி வா வா, வண்டியில் உட்காரு. கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க. என்னப்பா, என்ன சொல்லுக்கு? ஒண்ணும். நீங்க யாரு? என்ன இதெல்லாம்? எல்லாம் காரணமாதான். வாய போட்டு வண்டியில. வண்டியில தானே? வாங்க. உண்மையாவா? ஆமா. உன் பேட்டி முதலாளியோட காரில் அவருக்கு பக்கத்துல கோட்டை போட்டுட்டு உட்கார்ந்துட்டு போனதை இந்த ரெண்டு கண்ணாலகி பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன். என்ன நெஞ்செழுத்தம்? வரட்டும் பேசிக்கிறவனே.
யோ யோ கதவு தரங்க. யாரது கதவு தரங்கயா? கதவு தரங்க. சாரி. ஐயோ கதவு திறக்க சொல்லுங்க. கதவு தரப்பா, கதவு தர. வெளியே தாழ் போட்டான போல் இருக்க. என்ன இது அக்கிரமம்? உதவிக்கு வந்த ஒரு பொண்ணு உள்ள தள்ளி கதவு மூடுறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். ஏன் இப்படி செஞ்சாருங்க? எதுக்கு இப்படி செஞ்சாருங்க சொல்லுங்க. என்ன கேட்டா நானும் மாதிரி திடீர்னு வந்தாருங்க, படியில புடிச்சாருங்க, சடாரு உள்ள தள்ளி கதை உடைச்சிட்டாருங்க. ஏன் எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொன்ன? உனக்கா ஒண்ணும் புரியல? இங்க இருக்கிறதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நீ ஒன்றாலும் அயோக்கியம். சிவா சிவா சிவா, என் கை கர முடியாதது, நெஞ்சு கலங்க முடியாதது. பம்பு வேண்டாமா? என்ன நம்பு. பச்சை காய்கறிங்க, பழம், பலகாரம், அரிசி, அடுப்பு, கட்டிமத்து, கவர்ச்சியால விட ஒரு சூப்பர் மார்க்கெட்டே உள்ள இருக்கு. ஆமா, ஒருவேளை சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளேயே நம்ம எப்படி தள்ளிட்டாங்களோ. ஒரு மாசத்துக்கு உள்ள இருந்தபடியே குடும்ப நடத்துறதுக்கு வேண்டிய விளக்க மாத்தல இருந்து விளக்கண்ண வரைக்கும் செட்டியார் வீட்டு சீதனம் மாதிரி செட்டு செட்டு அடிச்சு வச்சிருக்கு. ஒண்ணு மட்டும் இல்ல, என்ன தொட்டில் அதுல இருந்தா அடுத்த நேரத்துல ஆட்டிக்கிட்டே இருக்கலாம். யார் நீ? என்ன ஏங்குற? உன்னத்தான். உண்மை சொல்லிடு, இல்ல தோலை உரிச்சிடு. அதுக்குள்ள மறந்துட்டியா? நான் தான் முதலாளி. முதலாளி இல்ல, முதல்ல என்ன தந்திரமா கவிக்கிட்டு வந்து இந்த தனி இடத்துல அடைச்சு வைக்கிறதுக்கு அப்படி ஒரு நாடகம் ஆடி இருக்கேன்னு இப்பதான் எனக்கு புரியுது.